தென்னாப்பிரிக்காவினுடைய சட்டக்குழுவுக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும். அவர் ஒரு கோல் போட்டதுக்கு பிறகு கையில் கட்டியிருந்த இந்த பட்டியலை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 100 days என்று சொல்லி இதில் பார்த்தா நீங்கள் தெரியும் 100 நாட்கள் என்று போட்டுட்டு அக்டோபர் 7க்கு பதிலடிங்கிறத தான் இவர் எழுதியிருக்கிறாரு. காசாவில் அத்தனை பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது துருக்கிய அரசாங்கம் எப்படி ஒரு மேட்சுக்கு அனுமதி கொடுத்தது என்கிற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் உண்மையில் யாரை விரும்புகிறார்கள் என்கிற கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கணிப்பீட்டிலே ஹமாஸுக்கு தான் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. காசாவில் இருந்து திடீரென இன்றைக்கு மிக முக்கியமான டேங்க் படையணி வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை போட்டதோட உடனே என்ன சொன்னாங்க, அது பழைய வீடியோ அப்படின்னாங்க. ஏண்டா கூறுகெட்டதனமான ஒரு கவர்மெண்டா இல்லையா? டைரக்டாக ஒருபுறம் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு ஏவுகணை அடிச்சாங்க, அதை தடுத்துட்டாங்க. பட் என்னடா தற்போது அமெரிக்காவினுடைய இந்த எண்ணெய் டேங்க் இது எண்ணெய் ஏற்றி கொண்டு போன கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அந்த கப்பல் மீது இன்றைக்கு அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 101வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய காசா பள்ளத்தாக்கின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அடாவடித்தனங்கள் தொடர்பான செய்திகளைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு, மொத்தமான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக சில முக்கியமான துணுக்கு செய்திகளை நாம் ஆரம்பமாக அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தென்னாப்பிரிக்காவினுடைய சட்டக்குழுவுக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி அறிவித்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இவர்தான் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். முழுவதுமாக பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்கான தன்னுடைய முழு மூச்சாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் தான் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி. அதிலும் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கு விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பை கொலம்பியா கொடுத்திருக்கிற நேரத்தில் தான் சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது தென்னாப்பிரிக்காவினுடைய குழுவுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான், இவர் இன்றைக்கு துருக்கியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யார் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஃபுட்பால் பிளேயர். அவரை இன்னைக்கு துருக்கியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். துருக்கியில் நடைபெற்ற ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல அவர் ஒரு கோல் போட்டதுக்கு பிறகு கையில் கட்டியிருந்த இந்த பட்டியலை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 100 days என்று சொல்லி இதில் பார்த்தா நீங்கள் தெரியும் 100 நாட்கள் என்று போட்டுட்டு அக்டோபர் 7க்கு பதிலடிங்கிறத தான் இவர் எழுதியிருக்கிறாரு. அக்டோபர் 7க்கு ஹமாஸ் செய்ததற்காக 100 நாள் நாங்கள் உங்கள் மக்களை பழிவாங்கி இருக்கிறோம் என்று சொல்லி அவர் இதை எழுதி காட்டினார். காட்சிப்படுத்தியதற்காக இன்றைக்கு துருக்கியில் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டவர் பின்னர் விடுதலை செய்யப்பட்டு நாடு கடத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி எது எப்படி போனாலும் இவர் கைது செய்யப்பட்டார். இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது உலகத்தில். ஆனா இந்த விஷயத்தை நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, துருக்கியினுடைய இரட்டை நிலைப்பாட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு பக்கம் உணவு அனுப்புகிறார்கள், ஒரு பக்கம் நேட்டோவினுடைய படையை இறங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கிறோம் என்பதை அர்துகான் மிக தெளிவாக அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் மேடைகளில் ஏறி கர்ஜித்து கொண்டும் இருக்கிறார். இன்னொரு புறம் தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்குக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஆதாரங்களாக தனியான அந்த வழக்கில் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான செய்திகளை அவர் கொண்டு போய் சேர்த்தும் இருக்கிறார். இப்படி இருக்கிற துருக்கிய அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, இதுவரைக்கும் அசர்பைஜான்ல இருந்து வழங்கப்படக்கூடிய இஸ்ரேலுக்கு வழங்கப்படக்கூடிய எரிபொருட்களை நிறுத்தாமல் இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எரிபொருள் கிடைக்கிற வழிகளில் அசர்பைஜான்ல இருந்து கிடைக்கக்கூடிய வழி மிக முக்கியமானது. அதை இதுவரைக்கும் நிறுத்தாமல் இரட்டை நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் இன்னைக்கு இப்படி எழுதினாருங்கிறதுக்காக கைது பண்றாங்களே, முதல்ல இந்த மேட்சை ஏன் வச்சாங்கிற ஒரு கேள்வி வரணுமா இல்லையா?
இஸ்ரேலோட உங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, தூதரவு உறவு கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் முறிச்சுக்கிட்டோம்னு சொல்லி ஒருபுறம் சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு இஸ்ரேலிய டீமோட காசாவில் அத்தனை பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது துருக்கிய அரசாங்கம் எப்படி ஒரு மேட்சுக்கு அனுமதி கொடுத்தது என்கிற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, துருக்கியா இருந்தாலும் சரி, சவுதியா இருந்தாலும் சரி, குவைத்தா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடும் இவர்களுக்கு 100% ஆதரவாக இல்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மனசாட்சி கூட இவர்களுக்கு கிடையாது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இந்த அதாவது இன்றைய தினம் நெப்லஸில் இருக்கக்கூடிய, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய நெப்லஸ் என்கிற பகுதிகளில் இருக்கிற அல் நஜா யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய 25 பாலஸ்தீன மாணவர்களை இஸ்ரேலிய இராணுவம் கைது செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு படிக்கக்கூடிய மாணவிகளுடைய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. 25 மாணவர்கள் அங்கே இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் கைது செய்யப்பட்டாங்கன்னா, இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே நடைபெற்றது. டியூஷன் ஃபீஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, நாட்டில் ஏற்கனவே யுத்தம் நடைபெறுகிறது, வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் கல்விக்கான தொகையை அதிகரித்திருக்கிறது இஸ்ரேல் என்று சொல்லி அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணியதற்காக ஹமாஸுடைய ஆட்கள் இவர்கள் என்று சொல்லி, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாலே அவங்க ஹமாஸ், அவங்க தீவிரவாதி என்று சொல்லி மாணவர்களையே தீவிரவாத முத்திரை குத்தி 25 பேரை இன்றைக்கு கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிறதும் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிற. அதே நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட பல விளைவுகளில் ஒரு முக்கியமான விளைவு என்னன்னு சொன்னா, ஹமாஸுக்கு காசாவுல இருந்த செல்வாக்கு அதிகரித்திருக்கிற அதே நேரத்தில் தற்போது வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் ஹமாஸுடைய செல்வாக்கு அதிகரித்து விட்டது என்கிற புள்ளி விவரங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. யாரிடத்தில் நாட்டை ஒப்படைக்கிறது, நாங்கள் ஹமாஸ்ட விட மாட்டோம், நாங்கள் புதிய ஒரு ஆக்கத்தை தான் கொடுப்போம், இந்த வாருக்கு பிறகு என்ன என்று சொல்லி தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் புடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலும் இஸ்ரேலிய அரசாங்கமும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் எங்களை ஆள வேண்டியது வேறு யாரும் அல்ல ஹமாஸ் தான் என்கிற முடிவில் இருக்கிறார்கள். ஏன் இந்த செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்குதுன்னு கேட்டால், 2 நாளைக்கு முன்பதாக பாலஸ்தீனத்தில் குறிப்பாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய 2-3 பேரை பிடிச்சி ராணுவத்தினால பிடிச்சி நீங்க எங்களுக்கு வாய்ஸ் கட்டு தரணும் என்று சொல்லி சில பேர்ட்ட வாய்ஸ் கட்டு எடுத்தாங்க. என்ன அந்த வாய்ஸ் கட்டில் இருக்குதுன்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு ஹமாஸை பிடிக்காது, ஹமாஸ்னால தான் இவ்வளவு பிரச்சனை, எனவே ஹமாஸை எல்லாருமே அழிக்கணும், எங்களுக்கு நிம்மதி வேணும் என்றெல்லாம் சொன்ன மாதிரியான சில வாய்ஸ் கட்டுகளை அவர்களுடைய ரேடியோ சேனல்களில் ஒளிபரப்பினார்கள். அந்த ஆடியோக்களையும் வெளியிட்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் பாலஸ்தீன மக்கள் உண்மையில் யாரை விரும்புகிறார்கள் என்கிற கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கணிப்பீட்டிலே ஹமாஸுக்கு தான் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு வெளியான செய்திகளில் பார்க்க முடியும். இதற்கு முன்பதாக வெஸ்ட் பேங்கில் நடத்தப்பட்ட தேர்தலிலும் ஹமாஸ் வெற்றி பெற்றாலும் அவர்களுடைய கைகளில் ஆட்சி ஒப்படைக்கப்படவில்லை, ஒப்படைக்கப்படாமல் சூழ்ச்சியினால் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருந்தார்கள் என்பதும் வரலாற்று நிகழ்வாக இருக்கிற. இதே நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈராக்கிலையும் சிரியாவிலையும் இருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மேல தாறுமாறான தாக்குதலை அங்கிருக்கக்கூடியவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வதற்காக 1500 எக்ஸ்ட்ரா படையினரை அமெரிக்கா இந்த அதாவது ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் அனுப்புகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுல இந்த அரபு நாடுகள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கிடையாது இது. ஏன்னு கேட்டா, ஈராக்ல இருந்து அவன் மேக்சிமம் வெளியே போயிட்டான். ஈராக்கினுடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருந்தார்னா, விரைவில் அத்தனை படையும் வெளியேறும் என்று சொல்லியிருந்தார். அப்படியான நேரத்தில் எக்ஸ்ட்ரா 1500 பேர் திரும்ப ரிட்டர்ன் வர்றான்னு சொன்னா அவனும் வழி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கே கொண்டு வந்து தன்னுடைய ராணுவத்தை வைக்கணும்னு. அப்ப மிடில் ஈஸ்டுக்குள்ள தான் திரும்ப திரும்ப அமெரிக்கன் போர்சஸ் வர்றாங்கன்னா வர்றதுக்கு வழி வைக்கிறது யாரு? இந்த அரபு நாடுகளுடைய கையாளாகத்தனமா இல்லையா? அரபு நாடுகள் கரெக்டாக அவர்களுடைய பணியை செஞ்சு ஏன் தேசம் என் நாடு போடா வெளியே என்று சொல்ல முடியும் என்று சொன்னா இவர்கள் இந்த ஆட்டம் போட
மாட்டார்கள். ஆனால் ஆட்டம் போடுவதற்கு வழிவைப்பது அரபு நாடுகள் தான் என்பதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சர்வதேச நீதிமன்றம் அவசரமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய அத்தாரிட்டியினுடைய பிரதம மந்திரி முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஏன்னா இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கில் இருபக்க வாத பிரதிவாதங்களை உலகமே பார்த்துருச்சு. உலகம் பார்த்தது மட்டுமல்ல, உலகமே காரி நெத்தனியாகுடைய மூஞ்சில துப்புகிற அளவுக்கு அந்த வழக்கு விசாரணைகள் எவ்வளவு உச்சம் தொட்டது, எப்படியான வாதங்கள்ங்கிறத நம்ம 2 வீடியோக்களாக போட்டிருக்கிறோம். இவர்களுடைய வாதம் என்ன, அவர்களுடைய வாதம் என்னங்கிறத நீங்க பார்க்க முடியும். தமிழ்ல பார்க்குறவங்க ஆங்கிலத்தில் நீங்க டைரக்டாக அந்த வழக்கையே நீங்க எடுத்து பார்த்துட முடியும். அதில் நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு ஆதாரங்களை தூக்கி போட்டு இஸ்ரேல் முழுவதுமாக இன அழிப்பு செய்தது என்பதை நிரூபித்து முடித்தது சவுத் ஆப்பிரிக்கா. இந்த வழக்கினுடைய தீர்ப்பை மிக விரைவில் எங்களுக்கு தாங்க, தீர்ப்பை சொல்லுங்க என்று சொல்லி பாலஸ்தீன அதிகார சபை கேட்கிறாங்க. என்று கேட்டா இதற்கான தீர்ப்பு உடனடியாக கிடைக்கும் இடத்து இந்த யுத்தம் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் அந்த கோரிக்கையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் பாலஸ்தீனத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை நம்ம பேசுறதுக்கு சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இது. இந்த செய்தியை இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஈவன் இஸ்ரேலுடைய இராணுவமும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பிரஸ் டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சிகளும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். காசாவில் இருந்து திடீரென இன்றைக்கு மிக முக்கியமான டேங்க் படையணி வெளியேறி கொண்டிருக்கிறது. எதுக்காக வெளியேறாங்கிற காரணங்கள் சொல்லப்படலை. ஆனால் அவர்கள் வெளியேறக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நிறைய டேங்குகள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், புல்டோசர் வெளியே போகுது, மெர்காவா எல்லாம் கலந்து அவர்களுடைய டேங்குகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஒரு புல்டோசர் போகுது, இங்கே நீங்கள் பார்க்கலாம் மெர்காவா போகுது. இப்படி பல நூற்றுக்கணக்கான மெர்காவா புல்டோசர்கள் வெளியாகக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதை ஐடிஎஃப் உறுதிப்படுத்தினது மட்டுமல்லாம இவர்கள் மட்டும் வெளியே போகல, ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய படையை சேர்ந்தவர்களும் வெளியேறுகிறார்கள். அல் அரபியா அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜை போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அல் அரபியாவினுடைய வீடியோ ஃபுட்டேஜை நம்முடைய டெலிகிராம் லிங்க்ல போடுவோம், நீங்க பார்க்க முடியும். அதில் அவர்கள் சந்தோஷமாக எங்களை வெளியேற்றினா போதுமுடா, இங்க சாகரத்தை விட அங்க போய் பொழைச்சுக்கிறோம்டா என்று சொல்லி கிளம்பி போற மாதிரி இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறுகிற காட்சிகளை அல் அரபியாவும் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய டேங்குகள் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் ஏற்கனவே சில பேரை பணைய கைதிகளாக ஹமாஸ் படையினரும் அல் குதுஸ் படையினரும் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி அவர்களை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் மரணித்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இஸ்ரேல் தான் பொறுப்பு என்பதையும் ஏற்கனவே ஹமாஸ் சொல்லி இருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு ஹமாஸ் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. இதுல 3 பேரை காட்டுகிறார்கள். இந்த 3 பேருமே அவர்கள் பணைய கைதிகளாக பிடிச்சுக்கிட்டு வந்தவங்க. இவருக்கு 53 வயது ஏற்கனவே பேசியவருக்கு. அடுத்து இதே மாதிரி இவரும் தெல்லபீப்ல இருந்து பிடிச்சுக்கிட்டு வரப்பட்டவர் இந்த லேடி. இப்படி 3 பேர் ஹாஸ்டேஜஸாக பணைய கைதிகளாக கைது செய்யப்பட்டு வந்தார்கள். இப்படி வந்தவர்களுடைய வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. வீடியோவாக வெளியிட்டு அவங்க என்ன செய்தியை சொல்லியிருந்தாங்கன்னா, இவர்களை பற்றிய செய்திகளை நாங்கள் நாளை உங்களுக்கு சொல்லுவோம் என்று சொல்லி இந்த வீடியோவை அதாவது கஸ்ஸாம் பிரிகேட் முடிச்சிருக்கிறாங்க. இந்த போட்டு சொல்றாங்க, யுவர் கவர்மெண்ட் இஸ் லையிங் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய அரசாங்கம் பொய் சொல்லுகிறது என்று சொல்லி இந்த வீடியோவை அவங்க முடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிரகாரம் அந்த 3 பேருக்கும் என்ன நடந்தது என்பது இன்றைக்கு தெரிய வரும். பெரும்பாலும் அந்த 3 பேரும் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த 3 பேரும் கொல்லப்பட்டதற்கான காரணம் இஸ்ரேலிய ராணுவம் என்பதை இன்றைக்கு ஹமாஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நிரூபிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டா அவங்க கடத்தி கொண்டு போய் அவங்க வச்சிருந்தாலும் அவங்கள பத்திரமா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே 23,000 பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தினால அப்பாவி மக்கள் 23,000 பேர் கொல்லப்பட்டாலும் தாங்கள் கைப்பற்றி கொண்டு சென்றவர்களை மிக கவனமாக பாதுகாத்து கொண்டு வருகிறது ஹமாஸ். நிரந்தரமான யுத்த நிறுத்தத்திற்கு வாருங்கள், அத்தனை பேரையும் உயிரோடு
உயிரோட தர்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது யுத்த நிறுத்தத்திற்கு வராமல் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களும் மரணிக்கத்தான் செய்கிறார்கள். எனவேதான் இந்த 3 பேர் பற்றிய செய்திகளை நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அநேகமா இன்றிரவு அவர்கள் அதை சொல்லக்கூடும். இது ஒரு பரபரப்பான செய்தியாக இஸ்ரேல் முழுவதும் பற்றி எரிகிற செய்தியாக மாறி இருக்கிறது. என்ன, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருவர் மரணிக்கும் போதும் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது. நெதன்யாகுவினுடைய கழுத்தில் கத்தி வந்து நிற்பதை போல அவருடைய அரசாங்கம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இதில் காமெடி என்னன்னு கேட்டா, இந்த வீடியோவை போட்டதோட உடனே வந்து என்ன சொன்னாங்க, அது பழைய வீடியோ அப்படின்னாங்க. ஏண்டா, கூறுகெட்டதனமான ஒரு கவர்மெண்டா இல்லையா? அவன் தான் வீடியோவா போட்டு காட்டி இந்தா பார்த்துக்கன்னு சொல்லி, ஏன்னா அந்த எதை உடனே ஏன் பழையதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த பேசுகிறவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. அவங்க வந்து சேர்ந்து முடிய எடுத்த ஃபுட்டேஜ் தான் அது. அதை சேர்த்து என்ன சொல்லி இருக்கிறாங்கிறத பார்க்கணுமா இல்லையா? உன் கவர்மெண்ட் உனக்கு பொய் சொல்லி கொண்டு இருக்குது, இவங்களோட நிலைமை என்னன்னு நாளைக்கு தெரியும்னு சொன்னா பழைய வீடியோவை போடுவானா அவன்? அதை யோசிக்காம உடனே சமாளிக்க பார்த்தாங்க. இன்றைக்கு மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நாளை இதன் நிலை என்ன என்பது புரியும். இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இந்த காசாவில் ஓர நிறுத்துங்க, இல்லைன்னு சொன்னா நாங்க ரெட் சீல வருகிற எந்த கப்பலையும் விடமாட்டோம்னு சொல்லி தொடர்ந்து ரெட் சீல பயங்கர தாக்குதல்களை ஹூதிகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். வருகிற கப்பல்களை எல்லாம் அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ரெட் சீயை பாதுகாக்க போறோம்னு சொல்லி ரெட் சீ பாதுகாப்பு படைன்னு சொல்லி ஒன்று உருவாக்கினாங்க. அதில் பஹ்ரைன் மட்டுமே அரபு நாடுகள் சார்பாக சேர்ந்திருக்கிறது, வேற எந்த அரபு நாடுமே சேரல. அப்படி இருக்கும்போது திடீரென கடந்த வியாழன் வெள்ளி நாட்கள்ல 2 நாட்கள், அதே போன்று நேற்று 3 நாட்களாக ஹூதிகளுடைய தளங்களை நோக்கி அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து தாக்குதலை நடத்தினார்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலடி தருவோம், நீங்கள் நரகத்தின் வாசலை திறந்து விட்டீர்கள், உங்களை தாக்குவதை நிறுத்த மாட்டோம் என்றெல்லாம் பலவிதமான அறிக்கைகளை ஹூதிகள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு ஹூதிகள் சார்பாக ஒரு தாக்குதல், இன்றைக்கும் நேற்று ஒரு அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு, இன்னைக்கு ஒரு அட்டாக் நடத்தப்பட்டிருக்குது. அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை நோக்கி அவங்க அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. பட் என்னன்னா, இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய இந்த கப்பலுங்கிறது மிசைல்ஸை தடுக்கிற ஒரு கப்பலாக இருக்கிறது. அவங்க அடிச்ச 2 மிசைல்ஸையும் நாங்க தடுத்திருக்கிறோம், எங்களுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை, ஆனா எங்களை நோக்கி அவங்க தாக்கியது உண்மை என்று சொல்லி அமெரிக்கா இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவினுடைய கப்பலை சொன்னது போல் தாக்க ஆரம்பித்திருக்கிறது ஹூதிகளுடைய படையணி. அமெரிக்காவினுடைய கப்பல் 2 மிசைல்ஸ் ஏவப்படுற டைம்ல, ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று ஏவப்படுற டைம்ல அவங்க தடுத்துக்கொண்டாலும் இந்த இஸ்ரேலை நோக்கி ஒரே நேரத்தில் 5000 ஏவின மாதிரி ஒன்றை இவர்கள் ஏவினார்கள் என்றால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது கடினமாக மாறிவிடும் என்கிறது யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஆனா ஹூதிகள் இன்னைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு சொந்தமான மார்ஷல்ஸ் தீவுகளுடைய கொடியோடு இஸ்ரேலை நோக்கி பயணித்த ஒரு கப்பல் மீது இன்றைக்கு பாபல் மந்த பகுதிகளில் வைத்து சற்று முன்னால் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது அடென் பகுதிகளில் வைத்து, ஏடன் பகுதிகளில் வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அறிவிப்பை யூகேயை சேர்ந்த கடல்வழி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறார்கள். சற்று முன்னால் அந்த மார்ஷல்ஸ் தீவுகளுடைய கொடியோடு பயணித்த அமெரிக்காவினுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கப்பலையே டைரக்டாக ஒருபுறம் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு ஏவுகணை அடிச்சாங்க, அதை தடுத்துட்டாங்க. பட் என்னடா, தற்போது அமெரிக்காவினுடைய இந்த எண்ணெய் டேங்க், இது வந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு போன கப்பல் என்று சொல்லப்படுகிறது, அந்த கப்பல் மீது இன்றைக்கு அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. பட் இதனுடைய விளைவுகள் எவ்வளவு என்கிற செய்தி இதுவரைக்கும் வெளியாகவில்லை. கண்டிப்பாக அந்த செய்திகள் நாளை வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அமெரிக்காவினுடைய கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கிறது வெளியாகி இருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹூதிகள் தயாராக இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அவங்க மேல அட்டாக் பண்ணப்பட்டும் அவர்கள் ரிப்பீட் அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் அடங்க மறுக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியதையும் நாம் சர்வதேச ஊடகங்கள்ல பார்க்க முடிகிறது. ஹூதிகளுடைய விவகாரம் இப்படி போய்கொண்டிருக்கும் போது கடந்த 2-3 நாட்களுக்குள்ளாக சைலண்டாக ஒரு சம்பவம் நடந்ததாக செய்திகள் வருகிறது. பட் என்னன்னா, அது உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக இருக்கிறது. குறிப்பாக USA என்ன சொல்றாங்கன்னா, இதை எங்களால் உறுதிப்படுத்த முடியலைங்கிறாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டால், இது ஒரு கப்பல், குறிப்பாக ஈரான்
ஈரானுடைய கப்பல் ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு யமனுக்கு போகிற நேரம், குறிப்பாக யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு நவீன ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஈரானுடைய கப்பலை கண்காணிப்பதற்காக, அது ஈரானுடைய கப்பல் தான் கண்காணிக்கிறதுக்காக 2 முக்கிய கமாண்டோக்கள், அதாவது அமெரிக்காவினுடைய 2 முக்கிய கமாண்டோக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி போய் போட்டில் போய் கப்பல் மீது ஏறினாங்க. பட் ஏறியவர்கள் கடலில் வீழ்ந்தார்களா வேறு எங்கு போனார்கள் என்பது தெரியல, அவர்களை பற்றிய எந்த விவரமும் இல்லை என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க ஈரானுடைய கப்பலை தான் ஃபாலோ பண்ணி போனாங்க என்று செய்தி வந்திருக்கிறது. எனக்கு என்ன யோசனை கேட்டா, இது என்ன ரோட்ல போற காரு பஸ் லாரி மாதிரி ஒரு விஷயமா? இது 2 பேர் வா மாப்பிள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு கிளம்பி போறதுக்கு அமெரிக்காவினுடைய ராணுவம் என்று சொல்றாங்க, அதுவும் கமாண்டோக்கள் என்று சொல்றாங்க. அவன் எந்த மாதிரி நடந்திருப்பான்? இது உண்மையிலேயே ஈரானுடைய ஒரு கப்பல் போகுதுன்னு சொன்னா இப்படித்தான் செய்வாங்களாங்கிறது ரொம்ப ஒரு கேனத்தனமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய கப்பலாக இருந்தால் இவங்க போய் பெரிய நாங்கள் அமெரிக்க ராணுவம் என்று சொல்லியெல்லாம் உள்ள பூந்தா இப்போ கடலில் காணாமல் போனாங்கன்னா வேற எங்கே காணாமல் போனாங்கங்கிறது தெரியாதுங்கிறாங்க. அதற்கு நிறைய வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் ஈரானும் அமெரிக்காவுக்கு சளைத்த ஒன்று அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருப்பி வந்தால் திரும்ப கெத்து காட்டக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். எது எப்படி போனாலும் இதில் இருந்து தெரிய வருகிற செய்தி என்னன்னு கேட்டால், ஈரான் சார்பாக வெளிப்படையாகவே யமனுக்கு கப்பல் பயணித்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன தாக்குதல்கள் எல்லாம் காசாவுக்குள்ள நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய கட்டை இது பாருங்க, ஒரு மெர்காவா டேங்க், அதன் மீது தாக்குதல் நடத்துகிற இந்த கட்டம் பிளேர் பண்ணப்பட்டும். இதில் ஒரிஜினல் வீடியோவை நீங்கள் ரம்பிளில் போட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுருவோம். ரம்பிள் எங்கே பார்க்குறதுன்னு கேட்குறீங்க, ரம்பிள் என்கிற சைட்டில் ஏற்றி டெலிகிராம் சேனல்ல போட்டுருவோம். அந்த லிங்க் கூடாக நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். இங்க பாருங்க, சுத்தி சுத்தி என்ன செய்யறாங்கன்னா அவங்க மெர்காவா டேங்குகளை பொறிக்கிற காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் பங்கருக்கு இருந்து வெளியே போகிற காட்சி, இதெல்லாம் உங்களுக்கு பிளேர் பண்ணப்பட்டும். இந்த ஆயுதங்கள் எல்லாம் நமக்கு காட்ட முடியாது. இங்க பாருங்க, அந்த இடத்துலையும் ஒரு மெர்காவா டேங்க் மேல தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துலையும் மெர்காவா டேங்க் கொண்டு அழிச்சிருக்கிறாங்க, அந்த காட்சியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், அவங்க தொடர்ந்து என்னெல்லாம் காட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலுடைய சில காட்சிகள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு காட்சி. இந்த இடத்துல இஸ்ரேலுடைய ராணுவம் இருந்த ஒரு கேம்ப், அது மேல தாக்குதல் நடத்துகிற காட்சி அவங்க காட்டியிருக்கிறாங்க. இதை அவங்க பிளேர் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரிஜினல் வீடியோ அதில் போய் பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்க பார்க்க முடியும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து இவர்களுடைய அந்த, அதாவது உளவு பார்க்கக்கூடிய சாதனங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதிகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்படி நிறைய தாக்குதல்களை இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். நிறைய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் பல இடங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே பிளேர் பண்ணப்பட்டு தான் உங்களுக்கு போடப்படும். இதனுடைய ஒரிஜினல் வீடியோவை நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ரம்பிள் வீடியோவை நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய் பார்த்து கொள்ள முடியும். இது இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் நேற்று வெளியிட்ட ஒரு வீடியோவை பாருங்கள். 100 நாளைக்கு உரிய வீடியோவாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க காட்டுறாங்க தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் காட்டிக்கிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது, இதெல்லாம் பிளேர் பண்ணுவாங்க. காட்டிட்டு தான் என்ன செய்கிறாங்க, இதில் நீங்கள் பார்க்க முடியுங்க. பாருங்கள், நேற்று நடத்திய ஏவுகணை தாக்குதலுடைய வீடியோக்களை தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் கவனிக்கலாம். இது ரம்பிள் வீடியோவில் சவுண்டோட வர நீங்கள் இதில் பார்க்கலாம். எவ்வளவு ஏவுகணை தாக்குதல்கள் அஸ்டோதை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. நேற்றே அவங்க அபூபைதாவும் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டால், அதாவது இஸ்ரேலிய படைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தான் நாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறோம்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்டோதை நோக்கி, இஸ்ரேலுடைய முக்கிய நகரம் அது, அதை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதலுடைய காட்சிகள் தான் இது. நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இப்படி பல வீடியோக்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்ம தனியாக அதில் ஏற்றி விட்டு தான் பார்த்துக்கிறோங்க. ஆனால் இந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். அதாவது பசி கொடுமையில் உணவுக்காக மக்கள் எப்படி அல்லல் படுகிறார்கள் என்பதை கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வீடியோ இது. பாலஸ்தீன காசா மக்கள் ஒரு ட்ரக் வந்திருக்குது, உணவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க.
வந்திருக்கிறாங்க, மாவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ட்ரக்கை போய் எடுத்து தேவையான அந்த அதாவது மாவை பெற்றுக்கொள்வதற்காக, உணவை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இப்படி ஆண்கள் பெண்கள் என்று அத்தனை பேரும் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலை காசா மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக கவலையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை நீங்கள் அல் ஜசீராவினுடைய முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த வீடியோவில் அந்த ட்ரக்கை சுற்றி ஈசல் போன்று அந்த மக்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கஷ்டத்தை அந்த மக்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக கவலையான நிகழ்வாக இருக்கிறது. இது ஒரு வீடியோ. இந்த வீடியோவை பார்த்தா இது ஒரு ஸ்னைப்பர் தாக்குதல். இந்த வீடியோ நம்ம காட்ட முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய ராணுவம் நிற்கிறாங்க பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தரையா அவங்க போட்டு தாக்குகிற வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நம்ம காட்ட முடியாது. முழுமையாக நீங்கள் ரம்பிள்ளையே பார்த்துக்கிறீங்க இந்த வீடியோவையும். இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காட்சி இஸ்ரேலுடைய நகரத்துக்குள்ள ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான காட்சியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய புகைப்படத்தை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கு. அதைத்தான் நானும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் அங்கே இருக்கக்கூடிய படைகள் நடத்திய முக்கியமான தாக்குதல்களுடைய செய்திகள் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக அல் குதுஸ் படைப்பிரிவு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அபு மஹரூஃப் அதே மாதிரி கான் யூனுஸ் பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தோடு நேருக்கு நேராக மோதல்களில் ஈடுபட்டிருந்தோம், நிறைய பேரை நாங்கள் காயப்படுத்தி நிறைய பேரை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியை அல் குதுஸ் படையணி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ரமீம் தளத்திற்கு, ரமீம் ராணுவ பேஸுக்கு அங்கிருந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், பல உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் கஸ்ஸாம் பிரிகேட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் காசா பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய கான் யூனுஸினுடைய பகுதிகளில் ஆக்கிரமிப்பு வாகனங்கள், 2 ஆக்கிரமிப்பு வாகனங்களை அவர்களுடைய வீரர்களோடு சேர்த்து, ராணுவத்தோடு சேர்த்து நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கான் யூனுஸ் நகரத்தில் இன்னொரு பகுதிகளில் யாசின் ஷெல்கள் மூலமாக அவர்களுடைய புல்டோசர் ஒன்றை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய புரேஜ் முகாமுக்கு பகுதிகளில் நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தோடு நேருக்கு நேர் வார் பண்ணி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகளில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கிற இஸ்ரேலிய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரல் இட்சாக் பாரிக் என்பவர் ஒரு முக்கியமான பேட்டியை அவர்களுடைய நியூஸ் 13 என்கிற தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் இவர்களுடைய லட்சணம் என்ன என்பதை உலகத்திற்கு காட்டுகிறது. குறிப்பாக கைதிகளை விடுவிக்க வேண்டுமாக இருந்தால், நம்ம ஆக்களை ஹாஸ்டேஜஸை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, அப்படி நம்ம கைதிகளை விடுவிக்கணுமாக இருந்தால் உடனடியாக நம்முடைய படை வெளியேறுவதை தவிர வேறு வழியே கிடையாது. காசாவினுடைய சண்டையினுடைய தீவிரத்தை நம்ம குறைக்கணும். மேலும் மேலும் காசாவில் அழிவை உண்டாக்க போனோம்னா நம்ம மக்களும் சேர்ந்து தான் செத்து போவாங்க. எனவே கைதிகளை உயிரோடு நம்ம மீட்டெடுத்துக்கிட்டு வரணும்னு சொன்னால் ராணுவம் வெளியேற வேண்டும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி உலகத்தில் அத்தனை பேரும் சொல்றத இன்னைக்கு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படைகளின் தளபதி இட்சாக் பாரிக்கே என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா சொல்லி இருக்கிறாரு என்கிற செய்தியை சேனல் 13 அவருடைய தொலைக்காட்சி அவருடைய பேட்டியிலிருந்து சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம கான் யூனுஸ்ல இருந்து படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும், காசாவில் இருந்தும் படைகள் வெளியேற வேண்டும், ஒவ்வொரு நாளும் 2 அல்லது 3 பேர் கொல்லப்படுகிற சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது, நம்முடைய மக்களை நாமே கொன்றதாக ஆகிவிடும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஹமாஸ் அறிவித்திருப்பதை போன்று நம்முடைய கைதிகளுக்கு நாளைக்கு என்ன அவர்கள் பதிலை சொல்ல போகிறார்கள் என்பது தெரியவில்லை. வீடியோ வந்துருச்சு, அதில் அவர்கள் மரணித்ததாக செய்தி வந்தால் இன்னும் பெரிய குழப்பம் நாட்டுக்குள் ஏற்படும் என்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகளில் ஒருவர் இட்சாக் பாரிக். அவர் ரிசர்வ் படையினுடைய தளபதி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. முடியல, ஆனாலும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நம்ம வெளியேறதை தவிர வேற வழி இல்லை, ஆனால் அது தோல்வியும் கூட, ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாப்புல.
கேவலப்படுறேன்னு ஆயிடுச்சு பாவா. எப்படி கேவலப்பட்டா என்னங்கிற ஒரு முடிவுக்கு அந்த ஆள் வந்துட்டான். அதுதான் அதனுடைய யதார்த்தமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ ஆய்வாளர், இஸ்ரேலிய இராணுவத்தை பற்றிய மிக முக்கியமான ஆய்வாளர் அமோஸ் என்கிறவர், ஹமோஸ் ஹரேஸ் என்கிறவர் ஹாரேட்ஸ் செய்தித்தாளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டி. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த பணைய கைதிகள் விவகாரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தத்தை போடுவதற்கு ஹமாஸ் திட்டமிடுகிறது. அந்த ஒப்பந்தம் நீண்ட கால நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அந்த ஒப்பந்தத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, நீண்ட கால நிரந்தர போர் நிறுத்தம் வந்தா தான் நாங்கள் எதுக்குன்னு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி ஹமாஸ் சொல்லிட்டாங்க. அந்த போர் நிறுத்தத்துக்கு நம்ம போனா தான் நம்முடைய ஆக்களை விடுதலை பண்ணவும் முடியும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? உலகத்தில் சின்ன குழந்தைக்கும் தெரிந்த ஒரு அர்த்தத்தை அந்த ஆளே என்ன சொல்றான்னு கேட்டால் மிக தெளிவாக சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் அதாவது இலக்கை அடையாமல் ரிட்டர்ன் வருவது, தோல்வியை ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறாரு. நம்ம போன இலக்கு என்ன? ஹமாஸை அழிப்போம், எங்களுடைய ஆட்களை மீட்போம் அப்படிங்கிறீங்க. ஹமாஸை அழிக்கவும் முடியலை, ஆட்களை மீட்கவும் முடியலை. ரெண்டில் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கும்போது என்ன செய்யலாம்னா, ஆட்களை மீட்பதாக இருந்தால் ஹமாஸுடனான சண்டையை நிறுத்த வேண்டும், நிரந்தர போர் நிறுத்தமாக ஆக வேண்டும். எனவே வேற வழி கிடையாது, நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்தாலும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கான இப்படியான நேரத்தில் மிக கவலையான ஒரு உரையை இன்றைக்கு ஐநாவினுடைய அமர்விலே பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவர் ஆற்றியிருக்கிறார். அந்த உரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையான ஒரு பேச்சாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. இவர் தான் அந்த தூதுவர், இவருடைய உதவியாளர்கள். இந்த பொண்ணு நமக்கு தெரியும், இவங்க தான் அந்த ஆரம்பத்திலேயே அதாவது பாலஸ்தீன மக்களுடைய நிலையை அழுது ஐநாவில் பேசிய பொண்ணு தான் இவங்க தான் இன்றைக்கு மொத்தமாக அந்த இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான மனதை நோகடிக்கிற ஒரு செய்தி என்னென்று கேட்டால், இன்றைக்கு ஐநாவில் பேசும்போது சொல்கிறாரு, எங்களுடைய நாட்டிலே பாதுகாப்பில்லை, எங்களுடைய நாட்டிலே எதிர்காலம் இல்லை என்று சொல்லி ஆரம்பித்து உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சு. அவர் என்ன பேசுகிறார்னு கேட்டால், நான் முதலாவது நக்பா நேரத்தில் அதனுடைய படுகொலைகளை பார்த்தவன், அங்கிருந்த கூடாரங்களில் தங்கியவன். இந்த சின்ன வயசில் வர முதல் நக்பா நடக்கும்போது இவங்கெல்லாம் சின்ன ஆட்களாகத்தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் அந்த படுகொலைகளை பார்த்திருக்கிறேன், கூடாரங்களில் தங்கியிருக்கிறேன், கஷ்டங்களோடு பிறந்த ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவன் தான் நானும். நக்பாவினுடைய அவதிகளை நான் பட்டிருக்கிறேன். காசாவில் இருக்கக்கூடிய 70% மக்கள் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக மாறியிருக்கிற ஒரு காலகட்டமாக இது மாறியிருக்கிறது. அவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீட்டுக்கு திரும்புகிற உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்நாளில் மீண்டும் ஒரு இப்படியான ஒரு நக்பாவை நான் பார்ப்பேன் என்று ஒருபோதும் நான் எதிர்பார்க்கவில்லை என்கிறார் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர். நான் ஏற்கனவே இப்படி ஒரு கஷ்டத்தை பட்டுட்டேன், ஆனால் லைஃப்பில் இப்படி ஒரு திரும்ப நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதை விட அதிகமான ஒரு அழிவை நான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வயதான மனிதர் இன்றைக்கு ஐநாவிலே பேசுகிறார். பேசியது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, வாழ்வதற்கு வீடுகள் இல்லை, படிப்பதற்கு பாடசாலைகளோ பல்கலைக்கழகங்களோ கிடையாது, குணப்படுத்துவதற்கு மருத்துவமனைகள் எதுவுமே கிடையாது, வழிபாடுகள் நடத்துவதற்கு பள்ளி வாயில்களோ தேவாலயங்களோ கிடையாது, விவசாயம் செய்வதற்கு எந்த நிலமுமே எங்களுக்கு கிடையாது, உணவு சமைப்பதற்காக எந்த பேக்கரியும் எங்களுக்கு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வாங்க சந்தைகள் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது, பொருட்களை வாங்குவதற்கு சந்தைகள் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, எங்களுக்கு எதிர்காலமே கிடையாது அப்படிங்கிற ஒரு வயசான மனிதர். உலகத்தில் இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு எதிர்காலமும் இல்லை, எங்கள் மக்கள் நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா, எங்கள் மக்களுக்கு உரிமை தர மாட்டீங்களா, எங்களுக்கு சுதந்திரத்தை தர மாட்டீங்களா என்று ஐநாவிலே கதறுகிறார் பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவர். அது மட்டுமல்லாமல் இந்த ஐநாவினுடைய தூதுவருடைய இன்றைய ஸ்பீச் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் ட்விட்டரில் போடப்பட்டிருக்கு. அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு போடுறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஐநாவினுடைய தூதுவர் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் போய் பார்க்க முடியும்னா அதை மாதிரி நிறைய பேர் எக்ஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு கேட்டால், மார்ட்டின் லூத்தர் கிங்
நமக்கெல்லாம் தெரியும். அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்காக போராடிய மாபெரும் தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகிறவர் அந்த மக்களால். மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு புறமாக போராடிய அதே நேரத்தில் மால்கம் எக்ஸ் இன்னொரு புறமாக போராடி இருக்கிறார். இந்த ரெண்டு பேருமே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். நான் அறிந்து வரலாற்று ரீதியாக அவர்கள் இருவரும் ஒரே ஒரு தடவை தான் சந்தித்தார்கள். கருப்பினத்துக்குத்தான் இருவரும் போராடினார்கள். ஆனால் மால்கம் எக்ஸ் பின் நாட்களில் இஸ்லாத்தை தழுவியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலேயே அதிகமான மக்களால் பார்க்கப்படுகிற, விரும்பி கேட்கப்படுகிற ஒரு பேச்சாளராக மாறினார் மால்கம் எக்ஸ். இந்த மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூத்தர் கிங் என்கிற இரண்டு தலைவர்கள் இருந்தாலும் மால்கம் எக்ஸை பற்றி அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கம் பெரும்பாலும் பேசாது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால். மார்ட்டின் லூத்தர் கிங்கை பற்றி அடிக்கடி அவர்கள் பேசுவார்கள், கருப்பின மக்களின் வாக்குகள் வேண்டும் என்கிற காரணத்தினால். இந்த 2-3 நாட்களாக மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய நினைவு நாட்கள் கொண்டாடப்படுகிற காரணத்தினால அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய ஒரு போட்டோவை போட்டு, இவர் கருப்பின மக்களுக்காக போராடினாரு, உரிமையை வென்று கொடுத்தாரு, நீதிக்காக போராடினாரு, நியாயத்துக்காக நின்றாரு, அப்பாவிகளுக்காக நின்றாரு அப்படின்னு சொல்லி தெரியுமில்ல, அந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அந்த வாக்கு எடுக்கிறதுக்காக ஒரு பாராட்டு பத்திரமெல்லாம் வாச்சிருக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது மார்ட்டின் லூத்தர் கிங் ஐ ஹேவ் அ ட்ரீம் என்றார். அதாவது மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய வரலாற்று புத்தகம் இருக்கிறது. இப்போ இந்த தண்டி அதுவும் இருக்கிறது, பார்க்க முடியுமானவங்க பாருங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் ஐ ஹேவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று அவர், அதாவது அமெரிக்காவில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான அன்றைய நாட்களிலேயே 2 லட்சம் மக்கள் திரண்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மீட்டிங்கில் தான் அவர் பேசுவார். அந்த வீடியோக்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவுன்னா அவர் சொல்லுகிற மிக முக்கியமானது, என்னுடைய கருப்பு இன சேர்ந்த பிள்ளைகளும் வெள்ளை தோளுடைய பிள்ளைகளும் ஒரே பாடசாலையில் ஒரே இடத்திலிருந்து கல்வி கற்க வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் அதில் நிறைய கனவுகளை பற்றி பேசுவார். அவருடைய எண்ணங்களை பற்றி பேசுவார். இன்றைக்கு பெரும்பாலும் ஓரளவுக்கு அது கனிந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒரு ஜனாதிபதியாக கருப்பினத்தவரையே கொண்டு வந்தோம் என்று பீத்திக் கொள்ளுகிற நிலைமைகள் எல்லாம் உண்டாகி இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு நிதானமான கடைபிடிப்பு இல்லாமல் இருப்பதும் கவலையான ஒரு நிகழ்வாக இருக்கிற நேரத்தில் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மார்ட்டின் லூத்தர் கிங்கை கொண்டாடுகிற ஒரு நிலையை 2-3 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனத்திற்கான ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அந்த ஆண்டனி பிளிங்கனுடைய செய்தியை ஷேர் பண்ணி அவர் அதில் கண்டென்ட் எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, இதைத்தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதானே உண்மை. மார்ட்டின் லூத்தர் கிங்கை கொண்டாட முடியும்னா அவர் செஞ்ச வேலை என்ன? அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார், கருப்பின மக்களுக்காக போராடினார், கஷ்டப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்பினார். அதைத்தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தரத்தானே வேணும் என்று சொல்லி செருப்பால சப்பட்டையில் அரைஞ்ச மாதிரி என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டால், இன்றைக்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. ஆனால் நாங்கள் தெளிவாக பின்வாங்க மாட்டோம். எங்களுடைய யுக்திகளை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டுவோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நம்ம ஈவினிங் வீடியோவில் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். மிக துல்லியமான பல செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சுதந்திரம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்கிறார்கள். இந்த சுதந்திரத்திற்கான வேட்கையில் அவர்கள் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த மக்களுக்காக கையேந்துங்கள், அந்த மக்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்தி அந்த பாலஸ்தீனம் சுதந்திர பெற்ற பூமியாக மாற வேண்டும், அவர்களும் நம்மை போன்ற நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தோம். பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் வழங்குகிற திட்டங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருந்தோம். இலங்கையினுடைய பொருளாதார மந்தகதி, இலங்கை மாணவர்களுடைய பொருளாதார நிலை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்களுடைய புதிய கல்வி ஆண்டு ஜனவரியிலே ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்காக நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பை அந்த மாணவர்களுக்காக கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணி முன்னெடுக்கப்படுகிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு தான் நான் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தேன். ஒரு மாணவருக்கு சராசரியாக சுமார் 5000 வரைக்குமான செலவுகள் இருக்கிறது. எனவே உங்களால் முடிந்தவர்கள் என்னுடைய நம்பர் கீழே போடப்படுகிறது, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப்பிலே அதற்கு தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்தவர்கள் 1 பிள்ளைக்கோ 10 பிள்ளைக்கோ 100 பிள்ளைக்கோ எத்தனை பிள்ளைக்கு உங்களால் உதவ முடியுமோ அத்தனை பிள்ளைகளுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.